நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கான மிக முக்கியமான தலைப்பான தமிழக அரசினுடைய விருதுகள் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது வீடியோ தான் இந்த வீடியோ. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கக்கூடிய விருதுகள், சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன விருதுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழ்த்தாய் விருது, கபிலர் விருது, கம்பர் விருது, உவேசா விருது, உமறுப்புலவர் விருது, சொல்லின் செல்வர் விருது. ஸோ இந்த மாதிரி இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். ஸோ எனவே இந்த வீடியோவை பார்த்து மறக்காமல் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு 2 முறை சும்மா வாசித்து வச்சுக்கோங்க. எப்பயாச்சும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கெலாம் படித்து போர் அடிக்கும்போது வேறு ஏதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சாகவும் இருக்கும், அதேமாதிரி முக்கியமாகவும் இருக்கும், ரைட்டா? ஸோ நமக்கு சேஞ்ச் அப்படிங்கிறத விட டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த விருதுகள் தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? சரி, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகள், சரிங்களா? ஸோ சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகள், இந்த விருது அப்படிங்கிறது 2022க்கான விருது, ரைட்? இதுதாங்க லாஸ்ட்டு அப்டேட்டு. அதுக்கப்புறம் இன்னும் இந்த விருது யாருக்கும் அறிவிக்கப்படலை, கொடுக்கப்படலை. ஸோ கடைசியாக வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2022க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? சரி, ஸோ அதில் தமிழ் தாய் விருது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழ் தாய் விருது. இந்த தமிழ் தாய் விருது அப்படிங்கிறது ஒரு அமைப்பிற்கு வழங்கப்படக்கூடிய விருதுங்க, சரியா? ஸோ ஒரு தனி நபருக்கு கிடையாது, ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்படக்கூடிய விருது, சரிங்களா? ஸோ இந்த தமிழ்த்தாய் விருதை 2022ஆம் ஆண்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, திருப்பூர் தமிழ்ச்சங்கம். திருப்பூர் தமிழ்ச்சங்கம். இதே விருது 2021 யார் வாங்கினாங்க அப்படின்னா, விஜிபி உலக தமிழ்ச்சங்கம் வாங்கியிருப்பாங்க. விஜிபி உலக தமிழ்ச்சங்கம் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ 2022 நமக்கு அப்டேட்டடாக வாங்கியிருக்கக்கூடியது திருப்பூர் தமிழ்ச்சங்கம். ஸோ அதற்கடுத்தது கபிலர் விருது. கபிலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முனைவர் அமிர்த கௌரி. முனைவர் அமிர்த கௌரி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ கபிலர் கௌரி, கபிலர் கௌரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், சரியா? ஸோ முனைவர் அமிர்த கௌரி. முனைவர் அப்படின்னா அது பேர் கிடையாதுங்க, அது டாக்டர். டாக்டர் பட்டம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டாக்டர் பட்டம் தான் முனைவர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அதே மாதிரி மதிப்புறு முனைவர் அப்படின்னா என்ன அர்த்தம், இது மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? மதிப்புறு முனைவர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம், சரியா? ஸோ அதற்கு அடுத்தது உவேசா விருது. உவே சாமிநாத ஐயர் விருது, அதான் உவேசா விருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த உவேசா விருது அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நாரும்பூ நாதன். நாரும்பூ நாதன், பேரே அழகாக இருக்கு இல்லையா, ரைட்? ஸோ உவேசா விருது நாரும்பூ நாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து கம்பர் விருது ராமலிங்கம். கம்பர் விருது ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோங்க, ரைட்டா? ஸோ கம்பர் விருது மா ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, ரைட்? ஸோ அதற்கடுத்தது சொல்லின் செல்வர் விருது. சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா, நம்ம ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ சொல்லின் செல்வர் விருது முனைவர் தி ராஜகோபாலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். முனைவர் தி ராஜகோபாலன் அவர்களுக்கு சொல்லின் செல்வர் விருது வழங்கப்பட்டிருக்கும். அதே போல் உமறுப்புலவர் விருது. உமறுப்புலவர், ஓகேங்களா? ஸோ இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் யார் அப்படின்னா, யாருங்க? நம்முடைய உமறுப்புலவர் அவர்கள். ஸோ உமறுப்புலவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முனைவர் பி மு அஜ்மல் கான். பி மு அஜ்மல் கான் அவர்களுக்கு உமறுப்புலவர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ உமறுப்புலவருடைய நிக்நேம், அதாவது சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய கம்பர், சரியா? அதே மாதிரி இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்னா யாருங்க? மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க, சரியா? ரைட். ஸோ உமறுப்புலவர் விருது முனைவர் பி மு அஜ்மல் கான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்கடுத்தது ஜியு போப் விருது. ஜியு போப் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை நேசித்து தமிழை வளர்த்த முக்கியமான நபர்களில் ஒருத்தர் இல்லையா? ஸோ ஜியு போப். இந்த ஜியு போப் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அமுதன் அடிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ஜியு போப் விருது அமுதன் அடிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளங்கோவடிகள் விருது நாட்டுதும்
யாதுமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இளங்கோவடிகள் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா எழிலரசு எழிலரசு அவர்களுக்கு இளங்கோவடிகள் விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்கடுத்தது காரைக்கால் அம்மையார் விருதுங்க. சரியா. ஸோ காரைக்கால் அம்மையார் விருது, இந்த காரைக்கால் அம்மையார் விருது அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வசந்தாள். காரைக்கால் வசந்தாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரைக்கால் அம்மையார் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா வசந்தாள் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதற்கடுத்தது அம்மா இலக்கிய விருது தி பவளசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அம்மா இலக்கிய விருது தி பவளசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அயோத்திதாச பண்டிதர் வை தேசிங்கு ராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அயோத்திதாசர் விருது வை தேசிங்கு ராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். மறைமலை அடிகள் விருது டாக்டர் சு நரேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். மறைமலை அடிகள் விருது வழங்கப்பட்டிருக்கும். தமிழ்ச்செம்மல் விருது, இந்த தமிழ்ச்செம்மல் விருதை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ தமிழ்த்தாய் விருது அப்படிங்கிறது, ஸோ இந்த தமிழ்த்தாய் விருது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இது வந்து தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு சங்கத்திற்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வழங்கப்படக்கூடிய விருது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த தமிழ்ச்செம்மல் அப்படிங்கிற விருது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மாவட்டத்துக்கு ஒரு நபர். ஓகேவா. ஸோ அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 38 மாவட்டங்களில் சிறந்த கவிஞர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருது கொடுப்பாங்க. சரியா. ஸோ தமிழ்ச்செம்மல் விருது 38 விருது கொடுப்பாங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்த்தாய் விருது அப்படிங்கிறது ஒரு அமைப்பிற்கு வழங்கப்படக்கூடிய விருது. ஸோ அதற்கடுத்தது வள்ளலார் விருது அப்படிங்கிறது அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது. ஸோ இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முனைவர் ப சரவணன் அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது முனைவர் ப சரவணன் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதையும் சும்மா ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் இந்த பேரெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நமக்கு எக்ஸாமில் பார்க்கும்போது கண்டிப்பாக பொறுத்துக அப்படின்னு கேட்டாலோ அல்லது தனி ஒரு வினாவாக சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டாலோ நிச்சயமாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா. ஸோ அப்போது இந்த விருதுகள் சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகளும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த காமராஜர் விருது, அம்பேத்கர் விருது, இந்த கண்டென்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருப்பேன். இதையுமே வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக போட்டித் தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய தமிழக அரசு சார்ந்த தகவல்களாக இந்த விருதுகள் அப்படிங்கிறது இருக்கும். சரியா. சரி ரைட். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் இயல்வாதிரியான தேர்வுகள் நம்ம பார்க்கலாம். சரியா. ஸோ 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இயல்வாரியான தேர்வுகளை நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். உங்களுக்கு தேர்வு வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கலாம். சரிங்களா. ஸோ அதுவரை இதே போன்ற மிக மிக முக்கியமான தலைப்புகள், எதிர்பார்க்கப்படும் தலைப்புகளாக தேர்வு செய்து உங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம தொகுத்து வழங்கிக்கிட்டே இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் வழிகாட்டி.